அன்னதானத்துக்கு நன்கொடை அளித்திருக்கின்றனர். எதையாவது எதிர்பார்த்துதான் செய்வாங்க. ரசிகர் ஒருத்தன் மட்டும்தான் செலவு பண்ற ஒரே அரசியல் லாபத்துக்காக ஓட்டுக்காக. வணக்கம் மக்களே. 200 வாரம் அன்னதானம் போடுறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அதை செஞ்சு காட்டியிருக்காங்க நம்ம சிவாஜி ரசிகர்கள். இப்ப எந்த நடிகருக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மறைஞ்சு 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்பவும் அவருக்கு அவரோட ரசிகர்கள் அவங்களோட சொந்த காசை போட்டு வருஷந்தோறும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், பட விழா, பிறந்தநாள் விழா, நினைவு நாள் விழா, இப்படி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அடிக்கடி நடத்திட்டே இருக்காங்க. இப்ப இருக்கிற சில பிரபல நடிகர்களுக்கு அவங்க படம் ரிலீஸ் ஆனா பேனர் கட்டுறது, போஸ்டர் ஒட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டி அன்னதானம் அப்படிங்கிற விஷயம் எந்த ரசிகர் மன்றமும் செய்யறது இல்லை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காலத்துல இருந்து வந்த நடிகர்களை கணக்கெடுத்தா ஒரு பிரபல நடிகருக்கு மட்டும் சில விழாக்களை அந்த ரசிகர்கள் அந்த நடிகருக்கு நடத்துறாங்க. ஆனா அவருக்கு பின்னால ஒரு பெரிய கட்சி இருக்கு, அதனால அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கு. சிவாஜிக்கு அப்படி எதுவும் இல்லை. அப்படி இருந்தும் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் அவங்களோட சொந்த காசை போட்டு சிவாஜிக்கு வெகு விமர்சையாக விழாக்கள் நடத்துறாங்க. சமீபத்துல வேலூர்ல கூட சிவாஜிக்கு வெண்கல சிலை வச்சு ஒரு பெரிய விழா நடத்தி அதை திறந்து வச்சாங்க. இந்த வகையில சென்னையில சிவாஜி ரசிகர்கள் வாரம் அன்னதானம் செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த வகையில போன வாரம் 200வது வாரமா அன்னதானம் செஞ்சு ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்காங்க. இந்த அன்னதான விழாவை தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற சிவாஜி ரசிகர்கள் அவங்களுக்கு தங்களால முடிஞ்ச உதவியை பண்ணணும். 200 வாரம் அன்னதானம் போடுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்களுக்கு நம்ம சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம சூளை பகுதியில் இருக்கிற ஏழுமலை அவர்கள் தொடர்ந்து 50 முறை இந்த அன்னதானத்துக்கு நன்கொடை அளித்திருக்கின்றார். இன்னும் ஒரு 50 முறை கொடுப்பார். அந்த அளவுக்கு வெயிட்டா இருந்தா மாத்திரம் போறாது, மனசு வெயிட்டா இருக்கணும். அந்த செயல காமிச்சிருக்காரு. அவர் நடுவில் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு. மீண்டும் நல்லபடியாக உடல்நிலை தேறி வந்து நற்செயல்கள் ஆற்றும்படி இந்த பட்டாபிராம் பகுதியிலே தணிகாச்சலத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற திரு அமித் பாபு அவர்களையும் மற்றும் ஏனைய தாமோதரன், நான் பேர் தெரியல, அதனால அவர் கேட்டுக்கிற மன்னிச்சுக்கோங்க, திரு தாமோதரன் அவர்களையும் இன்னும் 12 காலம் எங்களுடைய தணிகாச்சலம் அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து தலைவரின் பெயரில் மற்றவங்களும் எதையாவது எதிர்பார்த்து தான் செய்வாங்க. அது எவனா இருந்தாலும் சரி, இனிமே இதுவரைக்கும் இருந்தவனா இருந்தாலும் சரி, இனிமே வரப்போறவனா இருந்தாலும் சரி, எதையாவது எதிர்பார்த்து தான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது ஓட்டா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, சிவாஜி ரசிகர் ஒருத்தன் மட்டும்தான் செலவு பண்ற ஒரே ரசிகர், ஒரே தொண்டல் மட்டும்தான். மற்றவர்கள் அரசியல் லாபத்துக்காக, ஓட்டுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக செய்யறாங்க. சிவாஜி ரசிகர் மட்டும்தான். இது ஆண்டவன் கட்டளை, அரச கட்டளை அல்ல. வாசு கீழே இருக்கு பாரு, வாசு காமாட்சம்மன் கேத்து, வாசு வாசு கீழே காமாட்சம்மன் இது வரேன் நாங்கள் விளக்கு ஏற்றி முடிட்டோம். அதான் பின்னாடி தான் பாரு அவரு
எடுக்கிறாங்களா முகமது தாமோதரன் கருப்புறாங்க கேளுப்பா மாமா